உலக தமிழருக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு வாகரெலாம் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் வளமையாக சொல்கிறத சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கஞ்சாவரம் இலங்கை மட்டக்களப்பு வாகரை கட்டுமுறிக்கான் கிராமத்தை நாங்கள் எங்களுக்கு அழைப்பில் வந்தது. அந்த அழைப்பில் வண்ணமாக ஒரு இறுக்கமான குடும்பத்தை சந்திக்கின்றோம். அந்த ரீதியில் வந்து விரிவான பதிவை நாங்கள் பார்க்க வேணும். வாங்க புள்ள இல்லைங்க கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் இடத்த கொஞ்சம் காட்டுங்க கூட இதில் போங்க, கொஞ்சம் முன்னுக்கு போங்க. வேற அந்த பிள்ளைய வீடான் நெல்லெல்லாம் வந்து காய போட்டுட்டு வந்து இவங்களோட அம்மா காரி தான் கொஞ்சம் இங்கே பிரிஞ்சு கொஞ்சம் எடுத்து இது பண்ணி கொண்டு வந்து பிள்ளைய பார்க்குறது அவங்க அம்மா தான். இப்பட வசதிகள் எதுவுமே இல்லை. அவருக்கு வீட்டுக்கு போய் 2 வருஷமா. உள்ள கொஞ்சம் விளையாடுமா வீட்ட உள்ள கொஞ்சம் பார்ப்போமா உள்ள பார்ப்போமே. பிள்ளைற வீடா அவங்களோட சமையல் அறையில் பாருங்க. இதுக்கான நித்திர விடுறதுல இதுக்கான அம்மா நீங்களே மேனே புழுதியா கிடக்க கீழே சரியா நல்ல வசதி வீட்டு என்ன இது ஒழுகுறதா? லைட் எல்லாம் வந்து அக்கா தங்கச்சிக்காரில விழுந்து எடுத்து வசதி ரைட்டா? சரியா, சரி 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 வாங்க கதைப்போமா. வணக்கம் அக்கா. வணக்கம். அக்காட பேர் என்ன? விஜயராணி. உங்களோட கணவர் பேர் என்ன? சவுந்தரன். இது மகள். இது மகள்ற மகள். புள்ள வணக்கம். புள்ள வணக்கம். உங்களோட பிள்ளைல பேர் என்ன? பின்சியா. பிள்ளைற பேர் என்ன? உங்களோட பேர்? ஜீவானந்தி. உங்களோட கணவர் பேர் என்ன? வசந்தகுமார். கணவர் எங்க? வேலைக்கு போனவர் 2 வருஷமா இல்லைன்னு. என்னடா பண்ணா அக்கா கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் ஒரு கதைக்கிற இதாச்சாரம் பண்றது அது கொஞ்சம் குறைவா இருக்கு. சில இடங்கள்ல வந்து ஒரு தடுமாற்றம் மன உளைச்சல் கலாயிட்ட அவ்வளவு தெரியுது. அப்ப கதைக்கிறது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு. நான் இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து அம்மாட்டத்தான் ஒரு சில கேள்விகளை கேட்குவேன். அவ இப்ப ஒரு சரியான நிலப்பாடு இல்லை. இப்ப முடிஞ்ச வரையும் பிள்ளையோட நான் கொஞ்சம் கதைக்கலாம். சரிதானே? எல்லா விஷயங்களையும் பிள்ளைகளை கேட்கல கதைக்க இயலாது. அந்த புறத்துக்கு பதில் சொல்லிக் கொள்ள மாட்டாங்க. முடிஞ்ச வரை நாங்க இதோட காய்ச்சி கொள்வோம். சரிதானே? அப்ப நீங்க சொல்லுங்கம்மா, கணவர் விட்டுட்டு போய் 2 வருஷம் வேணாம்மா. ரைட். சாப்பாட்டுக்கு என்ன விளக்கம்மா? சாப்பாடுக்கு என்ன சரிங்க? அண்டை சாப்பாடுக்கு என்ன சரிங்க? பிள்ளைய படிப்பு செலவுக்கு என்ன சரிங்க? அம்மா அப்பா நான் சிலவை பார்க்கணும். சாப்பாடு சிலவு அம்மா சரி. சாப்பாடு செலவெல்லாம் வந்து அம்மா தான் பாக்குறான். அம்மாவும் அப்பா தான் பாக்குறாங்க. அப்ப பிள்ளைற இதெல்லாம் வந்து புள்ள எல்லாம் அவங்க தான். எல்லாம் அவங்க தான். இப்ப கணவர் போய் 2 வருஷம் விட்டுட்டு போய் 2 வருஷம் பண்ணா இப்ப கணவர் உள்ள காலத்துக்கு உங்களுக்கு போன் எடுத்து நல்ல பேர் நாளையில போன் எடுத்து என்ன ஏது கூட கேட்கலையா? பிள்ளைகளை பத்தி கூட கேட்கலையா? நேசரிக்கா போய் 1ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. 1ஆம் ஆண்டு படிக்க இந்த வரைக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. கணவர் சகோதரங்கள் யாரும் உங்களோட ஹைக்கிறாங்களா?
கணவர் சகோதரங்கள் ஒருத்தரும் கதைக்கு இல்லை. இப்ப எல்லாமே உங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் தான். இப்ப நீங்க அக்கா போலீஸ்ல முறைப்பாடு கொடுத்தீங்களா? எப்படி வேலைக்கு கொண்டு போனாலும் இல்ல என்று போலீஸ்ல கொண்டு கொடுத்தனா போலீஸ்ல கொடுத்து போலீஸ் தேடி பார்க்க முடியும். இத்தனை 6 குவாலிட்டி போயிருக்கேன். 6 குவாலிட்டிக்கு 4 இல்லை. ஒரு போன் தொடரவும் இல்லை. இது வரைக்கும் ஒரு போன் தொடரவும் இல்லை. முறைப்பாடு கொடுத்தனே போலீஸார் என்ன சொன்னவங்க? அவங்க நாங்க தேடி கண்டுபிடிப்போம். தேடி கண்டுபிடித்தாருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த போனா அவங்க கிட்ட காய்ச்சி நம்ம இடத்துட்டு மேடம் சொல்றாங்க இப்போ இந்த அனுப்பிட்டு போனோமா இன்னும் குடி வர்றா இல்லை சொல்றாங்க. வணக்கம் புள்ள. வணக்கம் மகள். வணக்கம். மகளோட பேர் என்னம்மா? வின்சியா. ரைட். வின்சியா எந்த ஸ்கூல் போறீங்க? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? முதலாம் ஆண்டு படிக்கிறீங்க. பிறகு என்ன இந்த வாங்க கொஞ்சம் இறங்கி கலைப்போம் வாங்க சார் எல்லாமே. ரைட் ரைட் அப்படின்னு இல்லைங்க. ரைட். முதலாம் ஆண்டாம்மா படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல் போறீங்க? அங்க பார்க்கணும். அந்த மாமாக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க பார்க்கணும். முதலாம் ஆண்டா? எந்த ஸ்கூல் போறேன்னு சொன்னீங்க? எந்த பள்ளிக்கூடத்துல பேர் என்ன? பள்ளிக்கூடத்துல பேர் என்ன? இல்ல நீங்க முதலாம் ஆண்டு படிக்கிறீங்க. உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு பேர் இல்லையா? டீச்சரோட பேர் என்ன? தெரியாதா? டீச்சர் பேரும் தெரியாதா? ஸ்கூல் பேர் பள்ளிக்கூடத்துல பேரும் தெரியாதா? அம்மா சொல்லி தரலையா? ஒருத்தரும் சொல்லி தரலையா? அப்படியா? அப்படியா? அப்ப நீங்க கேட்கலையா அந்த ஸ்கூல்ற பேர் என்ன ஒருத்தர் எங்க கேட்கலையா? நீங்க ஏன் கேட்கல? எந்த இடத்த போறீங்க? ஸ்கூல் எவ்வளவு இருக்குது? எங்கால இங்காலண்டா சரியா? என்ன அங்க பாருங்கம்மா, அங்க பார்த்துதான் கதைக்குவோம். எந்த ஸ்கூலுக்கா போறவ? இந்த பெரிய கதிரவள்ளி. கதிரவள்ளி என்றா அந்த இடத்தையா இருக்காங்க இந்த மெயின் பெருசு ஹாஸ்பிட்டலுக்கு விட இங்க பக்கம் இங்க பக்கம் ஸ்கூல்ற பேர் என்னக்கா? கனிஷ்ட வித்யாலயா. கனிஷ்ட வித்யாலயம் வேணுமா? உங்களோட இருக்கு வரைக்கும் ஓகே. உங்களோட இதுகள் அடுத்த கட்டங்கள்ல இவ்வளவு இறுக்கமா நிலப்பாடம் இருக்கும். என்ன அதான் தம்பி யோசிக்கிறேன். நான் இவரோட வாழ்க்கையை தான் யோசிக்கிறேன். நம்மளோட காலம் எல்லாம் எப்படி இருக்கோ இல்ல அவட அப்பட காலம் எப்படி இருக்கோ யாரு கவனிப்பா ஒருவரும் இல்லை. சரியம்மா. உங்களை வந்து அடையாளப்படுத்துறது வந்து அண்ணன் அடையாளப்படுத்தினா அண்ணன் ஒரு முன்னாள் போராளி. அண்ணன் பாங்க அண்ணனோட கொஞ்சம் கதைப்போமா? சரிதானே? பாமா இரமா மாமா இல்ல அண்ணன் பாங்க இருந்ததுல அண்ணனோட முன்னாள் போராளி அண்ணன் இருந்ததுல. அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணன் பேர் என்ன? என் பேர் வந்து விநாயகம் விநாயகம் விக்னேஸ்வரன். அண்ணன் எவ்வளவு காலமாக இயக்கத்துல இதுல இருந்த நீங்க அமைப்புல? 14 வருஷம். 14 வருஷமா இருந்தேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து மணலாறு காட்டு கோவில் சென்று மணலாறு மாவட்டம் என்று கொண்டது 90ஆம் ஆண்டு கால கோவில். அங்கதான் நான் பயிற்சி எல்லாம் இருக்கிறேன். அங்கேயே 2004 மட்டும் இருந்தேன். நான் பண்ணிட்டேன். தொண்ணூத்தி 4 வரை மணில இருந்த நீங்க என்ன அண்ணனுடைய இடப்பாடு அண்ணன் என்ன செய்யுங்க? என்ன உங்களோட வாழ்வாரம் என்ன? அண்ணனுக்கு ஒரு காலம் இல்லைன்னு காட்டு பாப்போம். அண்ணன் கொஞ்சம் காலை காட்டுங்க.
அண்ணன் காலத்தை என்ன வழக்கம் எனக்கு 1995 ஆண்டு எட்டாம் தேதி 95 ஆண்டு 8ஆம் தேதி கொக்கு தொடுவாயில் கர்நாடக பிடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு நான் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாதம் இருந்தேன். ஒரு மாதம் இருந்த பிறகு நவமறைபுரம் என்ற எங்களுக்கு வந்து பயிற்சியின் படிப்புக்கு அனுப்பினவங்க நவமறைபுரம் அங்க போயிட்டா நான் இந்த வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற தொழில்கள்ல பழகுனேன். நான் தையல் பழகுனேன். தையல் வந்து ஒரு வருஷம் படிச்சுட்டு இருக்கிறேன். கட்டிங் செய்வேன். நம்ம தைக்கக்கூடிய நான் தையல் பழகின ஒரு வருஷம் படித்தேன். படிச்சுதான் இந்த வாழ்வாதாரத்துக்குரிய தொழிலை பழகிருக்கிறேன். இப்போ எனக்கு கை கொடுக்கிறது தையல் தான். ஆனால் நிறைய புலம்பெயர்ந்தவற்றிலிருந்து வந்து என்னோட தொடர்பு வந்து இப்படித்தான் வீடியோ எல்லாம் எடுத்து 2018 கூட எனக்கு காசு வந்தது வெளியிலிருந்து. வன்னிலேருந்து ஒரு ஆள் வந்திருந்தது. அது எனக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு நான் புலம்பெயர்ந்தவற்றுள்ள உறவுகள் இருந்தாலும் பெருசா ஒருவருடைய நான் தொடர்பு வச்சிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் எங்களை காட்டி புலம்பெயர்ந்தவற்றில் இருந்தவர்கள் காசு எடுத்தாலும் அது இங்கே வந்தாலும் எங்களோட கைக்கு கிடைக்கவில்லை. அதே மாதிரி இந்த இப்படியான ஒரு குடும்பங்களை நான் இந்த வாகனத்தில் இருக்கிறேன், மாற்றுத்திறனாளி அமைப்பில் இருக்கிறேன். இப்படியான ஆட்களை நிறைய பேருக்கு கணவரால் கைவிடப்படப்பட்ட நிலைமையில, அதாவது இளம் திருமணங்களை முடிச்சுட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா அதோட பிள்ளைகளை விட்டுட்டு ஓடுறதும் இதே நிலைமை இந்த வாகரையில இருந்து கொண்டே இருக்குது வழிய. இதை இந்த குடும்பத்தை நான் பார்த்தளவுல இந்த பிள்ளை சரியான கஷ்டம். 1ஆம் ஆண்டுக்கு இந்த பிள்ளையை கொண்டு சேர்க்கிறேன்னா அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு 10,000 ரூபாய் முடிஞ்சுது. ஆகி இந்த பிள்ளைக்கு 5,000 காணாது, வாழ்வாரத்தையும் காணாது, சாப்பாட்டுக்கு காணாது. 6 தினம் இந்த பிள்ளை வளர்ப்பு போய் வந்திருந்தா கணவரை இன்னும் பிடிக்கல. அதே மாதிரி எங்களோட மாற்றுத்திறனாளிகளுக்கு அமைப்பு நிறைய பேர் இருக்காங்க. என்ன போல அங்கம் இழந்தார்கள் இந்த வாகரையில் ஒரு 20 பேர் இருக்கும் அங்கம் இழந்தார்கள். அவர்களுக்கும் நீங்க எங்களோட நீங்க இப்ப எனக்கு என்ன பொறுத்தளவுல எனக்கு கடை ஒன்று இருக்கு. கடையை திருத்துறதுக்கு கூட ஒரு அக்கா தான் எனக்கு உதவி செய்ய, ஒரு மாற்றுத்திறனாளி அக்கா கவிதா அக்கா வந்து ஒரு 2 காலம் விளக்கில்லாத அக்கா. அந்த அக்கா 2 தரம் என்ன தொடர்பு ஏற்படுத்தி சாமான் கொடுத்துருக்கேன், அண்ணன் கொடுத்துருக்கேன். அதுவும் அண்ணன் காட்டி அனுப்பியிருந்தேன். அந்த கடையை திருத்திருக்கேன். இப்ப மாறி காலம் வந்தா இந்த கடைக்கு தண்ணி வருது. இந்த இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கு. எனக்கு இப்ப இந்த இதுல உறவுகள் பார்க்குற உறவுகள் எனக்கு கடைக்கு ஒரு அத்திவாரம் போட்டக்கூடிய கூட ஒரு உதவியை செய்து வந்துள்ளா எனக்கு காணும். எனக்கு பிள்ளை எனக்கு வீடு இருக்குது, டொய்லெட் இருக்குது, கிணறு இருக்குது. இந்த 2 பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகள், ஒரு ஆள் எழுதிட்டு இருக்கார். மற்ற ஆள் வந்து இந்த வருஷம் எழுத போறார். எனக்கு இந்த கடைக்கு தான் உதவி கேட்கிறேன். நான் உள்ள கடைக்கு அத்திவாரம் போடுறதுக்கு தான் செய்தாங்க. மற்றது இப்ப உங்களோட உதவின்றீங்க. இப்ப அந்த செஞ்ச உதவிகள்லாம் இப்ப எது விதமான உதவியும் உங்களுக்கு வந்தது இல்லை. இப்ப இந்த உதவிகள்லாம் வந்த உதவி வந்து எவ்வளவு காலத்துக்கு வந்தது? இப்ப எவ்வளவு இல்லாம போனது? 2018 மாவீரத்துக்கு முதல் வந்து பன்னில ஜோன்சன் என்ற ஒரு வந்து அவர் அப்பா துணப்படையில் இருந்தவர். அவர் தான் எனக்கு 50,000 ரூபாய் காசு வந்திருக்கு. அவர்கிட்ட வாயாலும் சொன்னவர் 25ஆம் தேதி அந்த பிறந்த நாள் என்று சொன்னார். 25ஆம் தேதி 25 முடிஞ்சு 5 நாள் வரை கோல இருக்கும். அவர் சொன்னார், நான் அப்படி சொல்லலை உங்களுக்கு. அவர் என்னட்ட சொன்னபடியே என்னன்னா உங்களுக்கு 50,000 ரூபாய் காசு வந்திருக்கு, இந்த கடையை கொஞ்சம் செய்யறதுக்குரிய காசு. அதோட ஒரு 5 நாள் அவர்கிட்ட சொல்றது. அதே மாதிரி சில அமைப்புகள் ஊடாக வராங்க வந்து சில போமுகளை நிரப்புற நேரம் எங்களுக்கு ஒரு பயத்தன்மை ஏற்படுது. எல்லாத்துக்கு நிரப்புறாங்க, ஏன் நிரப்புறாங்கன்ற ஒரு பயத்தன்மை. நாங்க இப்ப இந்த அண்ணன் கேட்கிற சரி, நான் இப்போதைக்கு அந்த போம் நிரப்ப வந்தாலும் ஒன்று செய்யறது இல்லை. எனக்கு வேணாம் அந்த மாதிரியே நான் விட்டுட்டேன். என்னென்னு சொல்லுங்க, மக்கள் நலம் காப்போம் பெரு, குடும்ப நலம் காப்போம் பெருது. மற்றது முன்னாள் போராளி அமைப்பு வந்து வருவாங்க.
அப்படியான அமைப்புகள் வந்து அந்த போனை நிரப்பிட்டு போயிடும். எங்களை வச்சு அந்த காசை மூளை எடுத்த உடனே அந்த காசு என்ன செய்யறாங்கன்னா இப்போ வடக்குல இருக்கு, வடக்குல ஒன்று இருக்குது. புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட முன்னாள் போராளி அமைப்பு ஒன்று இருக்கு, இந்த செஞ்சீர கிழக்கு கிழக்கு மாகாணத்துக்கு நான் இந்த அளவு அவர் உதவி செய்திருக்காருன்றது எனக்கு தெரியாது. நானும் போராடி தான். இதில் என்ன பார்க்குறவங்க கன பேர் இருப்பீங்க, என்னோட பின்தாக்கள்லாம் இருப்பீங்க. இப்போ நாங்கள் ஒரு அச்சத்திலையும் ஏற்பட இருக்கு. ஒரு நேரம் இதில் கதைக்கு யூடியூப் சேனலில் பார்க்கக்குள்ள சில விசாரணைகளும் எங்களுக்கு கேள்விகள் வரும். நான் அதுக்கும் பயப்படலைன்னா, ஏன்னா நாங்கள் இப்போதைக்கு எங்களோட இலங்கையில் விடுதலை புலிகள் இல்லைன்றே உறுதிப்படுத்துகிறாங்க. இப்போ மற்றதெல்லாம் இதை கொஞ்சம் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு அந்த காசு வந்து எல்லாம் போமா வர்றதும் ரப்புறதும் போகிறதுமா இருக்கக்கூடிய இன்னும் வந்து சேரல. இப்போ இந்த போமல் ரப்பி எவ்வளோ ஆளும் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதமே இருக்கணும். இந்த 2018 ஒரு இது ரப்பில் வந்து 3 மாதம் 8ஆம் மாதம் வந்து ரப்பம். 8ஆம் மாதம் 2012 12 12ல இருந்து அந்த நிரப்புற பிற்பாடு ஏதாவது உங்களுக்கு உதவி திட்டங்கள் ஏதாவது வந்திருக்கா? இல்லை இல்லை, அந்த வாயால கோல் எடுத்து சொன்ன மட்டும்தான் எனக்கு 50,000 காசு வந்திருக்குன்னு சொன்ன மட்டும்தான். எங்க இருந்து வந்து அந்த போன் உங்களுக்கு? அது எங்க இருந்து வந்தது எனக்கு இல்ல, உங்களோட விழுந்திருக்கு இந்த நம்பர் விழுந்திருக்கு போன்ல, வெளிநாட்டு போனா இல்லாட்டி டயலாக் நம்பர் இப்ப அந்த தொடர்பு இல்லை. அந்த நான் போன் எடுத்து பார்க்குறேன், அந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. அந்த போன் ஏன்னா ஆள தெரியல, புதுக்குடியிருப்பு இருக்கு. அப்ப நீங்க அவர்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்குது, இப்படி அவங்க எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, என்ன விளக்கம் நீங்க ஒரு கேட்கலையா எவ்வளவு காலத்துக்கு? அவரை இங்க அவர் என்ன சந்திக்கிறதுக்கு அனுப்புனது மட்டக்களப்புல இருக்கா, யார் அவர் என்று எனக்கு தெரியாது. அப்ப சில உறவுகள் என்னோட போன வச்சு தவிக்கிறாங்க. அவங்க என்னென்ன பயிற்சி எங்களுக்கு மட்டக்களப்புக்கு நாங்கள் பெருசா உதவி செஞ்சிட்டோம் ஏன்னு கேட்டா உங்களுக்கு வேற காசை எடுத்து ஏமாத்துறாங்க. நாங்கள் ஒரு தரையும் நம்பையிலான்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது சரி, என்னென்னா புலம்பெயர்ந்த அமைப்புல எங்களை காட்டி அந்த நிதியை காசு எடுக்கிற நேரம் அவங்களும் ஒரு பிச்சை கேட்கிற மாதிரி தான் அந்த ஒரு அவங்களுக்கு வேற நாள் டைமை பார்த்தா இந்த வேற இன்றைக்கு லீவு நாள் இந்த அண்ணனோட நான் யூடியூப்ல தொடர்பு கொண்டு 1 மாதம் இருக்குன்னு. 1 மாசம் கூட கூட 10ஆம் மாசத்துல அண்ணனோட நான் தொடர்பு ஏற்படுத்தினேன். ஆனா நான் என்னை பற்றி யோசிக்கிறத விட இப்படியான குடும்பங்களையும் பற்றி யோசிங்க. நானும் ஒரு எனக்கு 2 மாவீரர், கடற்கருமணி மேஜர் கண்ணாளனும் வீரவங்கி கவனேசன், என் அம்மாவையும் காட்டினான். இந்த அண்ணனை கொண்டு அம்மாவையும் கதைத்தார். அம்மாவோடையும் நான் இதுல கதைச்சதுல எதுவும் பிள்ளைகளோ சரியோ இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். இந்த அண்ணனுக்கு ஒரு 10ஆம் மாதத்திலிருந்து என்னோட தொடர்பு இருப்பேன். எந்த நாளும் கதைப்பார் என்னோட சில போல இருப்பேன். இன்றைக்கு கட்டாயம் வரணும் என்றே சொல்லிட்டேன். அதனால இந்த அண்ணனை நாங்கள் கடவுள் மேல் நினைச்சுக்கிறோம். இந்த குடும்பத்துக்கு உங்களால எந்த உதவிகளும் செய்யுங்க. இந்த பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது, இந்த பிள்ளை 1ஆம் ஆண்டு படிக்கிறாள். இந்த பிள்ளையோட நிலைமையை நீங்க பார்த்து உதவி செய்யுங்க. உங்களால கிடைக்கிறத அந்த பிள்ளையை கொடுங்க. எங்களுக்கு இந்த உதவி திட்டங்களை வழங்கினது வந்து 30ஆம் தேதி 1வது பிறந்தநாள் கொண்டாடினவங்க பேரை உண்டு எதுவுமே வட்டத்துக்கு எதுவுமே சொல்ல வேணாம்னு தாங்கள் அவங்க விரும்பல. அப்ப நாங்கள் ஏதாவது போன் நம்பர்னாலும் கொடுக்குறோமே என்று சொல்லையும் வந்து அது வேணாம், நீங்க கொடுத்தா போதும் தாங்கள். பக்கத்து வீடு தான். அவங்க அவரோட மகளுக்கு 1வது பிறந்தநாள். அந்த பிறந்தநாளுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு 3 போய் இருந்தவங்க. 3 பேர் இந்த அப்ப நாங்க ஒரு முதற்கட்டமாக இதை நாங்க அந்த பிள்ளையை கொடுப்போம். இந்த உதவி செய்த அண்ணனும் பேர் குறிப்பிடவனான்னு சொல்லியிருக்கிறோம். அது உண்மையிலேனால ஒரு விஷயம். இந்த உதவி இந்த பிள்ளைக்கு கிடைக்கிறதுக்கு கடவுளா பார்த்து இந்த அண்ணனை நீங்க அனுப்பியிருக்கீங்க. கடவுள் தான் இந்த அண்ணனை உங்களை இடத்துக்கு வந்து இந்த பிள்ளைக்கு உதவியை செய்கிறோம். இந்த பிள்ளை நல்லா படிக்கணும்ன்றதுக்கு உங்களை நல்லா கேடும். சரிதானே அனுப்புனா தந்து உதவுன என்ன சொல்ல போறீங்க? நன்றியா சொல்ல போறீங்க. கிட்டத்தட்ட படிக்கணுமா? சரியா? நாங்க இந்த பதிவை போடுறோம், எங்களோட யூடியூப் ஊடாக இந்த பதிவை நாங்க போடுறோம். பார்க்குற உறவுகள் வந்து உதவுறதுக்கு முன் வந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நாங்க அடுத்த வீடியோல வந்து நாங்க சந்திக்கிறோம். சரிதானேம்மா? நன்றி. சரி, ஓகே.